அப்படியே சமோசாவை எடுத்து உடைச்சி காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ளே மசாலாலாம் அட்டகாசமாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சமோசா பண்ண போகிறாங்க. சமோசாவுக்கு வந்து நம்ம சீட்டு தேய்ச்சி அதை ஹீட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து நம்ம பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம டேரெக்டாக நம்ம கட் பண்ணி அப்படியே பண்ணோம்னா ரொம்ப ஈஸிங்க. ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம பப்ஸ்லாம் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறேன் சமோசா. வாங்க வீடியோக்குள்ளே. மாவு பிசைஞ்சு நம்ம 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். மாவுங்க மைதா மாவு எடுத்துருக்கேன். இங்கே இதுக்கு பதில் கோதுமை மாவு எடுக்கலாம். கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபண்ட் ஆயிலுங்க, ஒரு ஸ்பூன் காணும் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சோம்னா நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு. நமக்கு இது ஊறுத டைம் தான் டைமுங்க. அது இல்லைன்னா நம்ம 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது ஊறதுக்கு நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சோம்னா நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல மாவையும் உப்பையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அது வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் எடுத்துருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக ஒரு 10 பட்டாணி கிட்ட எடுத்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. அதையும் உரித்து நம்ம 2 குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம ஈஸியாகிட்டு வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சு நம்ம ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடுங்க மாவு. வந்து ரொம்ப அழுத்தி பிசையணும்னு வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம தண்ணி தொளிச்சு நம்ம விரைய வச்சா போதும். ரொம்ப குழகுழான்னு பிசையாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி காடாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெலாம் பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இதை நம்ம கொஞ்சம் மட்டும் எண்ணெய் மேலே தடவி அப்படியே ஊற வச்சிடலாங்க. ஊறினா உங்களுக்கு சாஃப்டாயிரும். உடனே போடாத இருந்தால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தடவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாண்டாம். அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கையும் நம்ம ஓரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துடணுங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும், அதனால் ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் விடட்டும், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. புளிக்கரண்டிக்கு ஊற்றிருக்கேன்னா ஸ்பூன்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நெய் பட்டர் எதுனாலும் போட்டு பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகட்டும், மாவு ஊறட்டும், நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு தயாராகிடுச்சுங்க.
அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தோலை உரித்து எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே நம்ம டேரெக்டாக பச்சையாக போடுறதோட கொஞ்சம் வதக்கி வைங்க, சூப்பராக இருக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. இதில் வந்து சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா சோம்பு அரை ஸ்பூனுங்க. சோம்பு போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சமோசாக்கெலாம் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொஞ்சம் இந்த பச்சை வாடை போனால் போகிறோங்க. நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாடை போக நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இதுக்குமே நல்லா வாசனையாக இருக்குங்க. ஃப்ரை பண்ணதுக்குள்ளே நல்லா வாசனையாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பட்டாணிங்க வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த பட்டாணியும் 2 உருளைக்கிழங்கையும் நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. மேசரை வச்சு இல்லைனாக்கி அந்த மாதிரி கீரை மத்து இருந்துன்னா கீரை மத்து வச்சு ரேசம் மசிச்சு விடுங்க. பட்டாணிலாம் நல்லா மசிஞ்சிரும். 1-2 உடச்சா போகிறோம். நல்லா மசிக்கணும் வேண்டாம். பட்டாணிலாம் லைட்டாக உடச்சி விட்டால் போதும். அவ்வளோதான், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாவும் போட போகிறேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட். வந்து நல்ல மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாவுக்கு வந்து உப்பு போட்டோம். அப்புறமா மல்லித்தழைங்க, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸுங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி உருளைக்கிழங்கு சமோசாங்க அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. சமோசாவுக்கு வந்து மசாலா ரெடிங்க. இது கூட நீங்கள் முட்டையும் போட்டு பண்ணலாம். முட்டை துருவி போட்டு அதுவும் நல்லாயிருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் நான் பண்ணி போடுறேன். ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா. அப்படியே இறக்கிடலாம். இப்போ மாவு எப்படி ஊறிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ஊறிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு பாருங்க. இதை அப்படியே நம்ம உருட்டி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் பால்ஸ் மாதிரி எடுத்துக்கணுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 2, 4,
6, 8, 10 பீஸ் வந்திருக்கு. 5 5 பீஸாக நான் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். 5 பீஸு 7 பீஸு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல லேயர் வந்து நல்லா கிடைக்கும். உருட்டி எடுத்தாச்சு. இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம லைட்டாக மாவு தூவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக தேய்ச்சிக்கணுங்க. ரொம்ப தின்னமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நைஸாகவே தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் தேய்ச்சாச்சு. இது அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம 5 எண்ணத்தை தேய்ச்சி நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறமா மிச்சம் 5 எண்ணத்தை தேய்ச்சிக்கிடலாம். எல்லாமே தேய்ச்சி வச்சாக்கா காஞ்சி போகும். காயதுக்குள்ளே நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க. கொஞ்சம் கோணம் வேணும்ல, லாஸ்ட்டில் ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சைடில் இழுத்து வைக்கலாங்க. மைதா மாவுனா கொஞ்சம் இழுத்து வச்சாக்கா நம்மளுக்கு நல்லா இழுக்க வரும். 2 பீஸ் தேய்ச்சாச்சுங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் 6 பீஸை தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம லேயர் மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. அப்படியே ஓரத்தில் லைட்டாக தடவிக்கங்க. எல்லா இடமும் நல்லா பட்டுற மாதிரி தடவிக்கங்க. அப்புறமா அடுத்தது ஒரு பீஸை மேலே வச்சுக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா இழுத்து விட்டுருங்க. கரெக்டாக வந்துடுங்க உங்களுக்கு வாரத்தில். இப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிடலாம். தடவி எடுத்தாச்சு. அதுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சுக்கலாம். அப்படியே வச்சுட்டு மாவு ஆட் பண்ணிவிடணுங்க. மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம இந்த மாதிரி மைதா மாவு கோதுமை மாவு எதுவும் தூவினாலும் தூவிக்கங்க. தூவிட்டு அதுக்கு மேலே வச்சாலும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே தடவிடலாம். இப்போ 5 பீஸ் வச்சுருக்கேன். 5 பீஸு 6 பீஸு 7 பீஸ் வரைக்கும் வைக்கலாம். ஓரத்து வரைக்கும் நல்லா தடவிடணுங்க. தடவிட்டு நம்ம இப்போ மடித்து விட்டுக்கலாம். மேலே ரேசம் மாவு தூவிட்டு அப்படியே மடித்து விட்றணுங்க. அப்படியே இந்த பரமும் மடித்து விட்ருங்க. இதில் கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தடவிடலாம். அப்படியே இந்த புறமும் மடித்து விட்டு இந்த புறமும் மடிச்சிடணுங்க. சூப்பராக கிடச்சிக்கிட்டு பாருங்கள்.
அப்படியே பீஸ் ரெடி ஆயிடுச்சு. தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பீஸு தேய்ச்சி நம்ம மசாலாலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீஸை தேய்ச்சிக்கலாம். இந்த கட்டை வந்து காணாது, அதனால் பெரிய கட்டிங் போர்டில் வச்சு தேய்க்க போகிறேன். அப்படியே பெரிய கட்டிங் போர்டு எடுத்து இதில் வச்சு தேய்ச்சிக்கிடலாங்க. இதில் வச்சு தேய்ச்சிக்கிடணுங்க. நம்ம இந்த மாதிரி நீள சைஸில் வச்சுட்டு தேய்ச்சிக்கிடலாம். இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இழுத்து நல்லா தேய்ச்சிக்கிடணும். நல்லா இழுத்து தேய்ச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஓரத்தில் வந்து சேப் ஒன்று போல் கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஒரே லெவலில் கிடைக்குங்க. நமக்கு தேய்க்கும் போது கோணல் மணலாக போனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு பீஸ் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம எடுத்துக்கிடணும். 3 லைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 3 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா வச்சுக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மசாலா உள்ளுக்கு வச்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக வச்சுக்கோங்க, வெளியில் வராமல் இருக்கும் உங்களுக்கு. பெரிய சீட்டாக கட் பண்ணிங்கன்னா உள்ள மசாலா நிறைய வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் சின்ன சின்னதாக சமோசா மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து வெளியில் வராதுங்க. பட்டாணிலாம் போட்டுக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணிக்கு பதில் நீங்கள் கொண்டக்கடலையும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் வச்சாச்சு. இப்போ மடக்கிக்கலாம். அப்படியே ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சுக்கிடலாங்க. தண்ணி தொட்டு வச்சுட்டு மடக்குனீங்கன்னா சிக்கன் பிடிச்சிக்கிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம அந்த ஓவர்லேருந்து இப்படி எடுத்து அப்படியே ஒட்டி வச்சிடணுங்க. இந்த முக்கில் கொண்டு ஒட்டி வச்சிடணும். ஓரத்தில் இந்த மாதிரி ரேஸை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா? அப்படியே ஓரத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தடவிட்டு நம்ம அப்படியே எடுத்து மடிச்சு விட்றணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. ஓரத்தில் இந்த மாதிரி நம்ம தண்ணி தொட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே ரேஸாக டச் பண்ணி விட்டுருங்க. டச் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக கிடச்சிருங்க. அப்படியே மடக்கி எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் மடக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பண்ண வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனோன்னா நம்ம போட்டுடணும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிடணுங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ போட்டுக்கிடலாம். அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். லைட்டாக பப்ளிஸ் வந்தால் போதும், நல்ல கொதி வரணும்னு வேண்டாம். கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க. லேசாக அப்படி பப்புள்ஸ் வருது பாருங்க. இந்த மாதிரி வந்து வெந்தால் தான் நம்மளுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படியே நமக்கு லேயர் விட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விடணுங்க. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சா தான் இந்த லேயர் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா வேகட்டும். திருப்பி திருப்பி போடணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். அப்படியே மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். நல்லா வேகட்டுங்க. அப்படியே மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. வரதுலேயும் வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வேகட்டும். நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க பாருங்க. நல்ல லேயர்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள். லேயர் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணுங்க. அப்படியே ஒரு சல்லடையில் வச்சு எண்ணெய் வடிய வச்சுக்கலாம். மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு சமோசா பண்ணியாச்சுங்க. அப்படியே சமோசாலாம் லேயர்லாம் எப்படி கிடச்சிருக்கு பாருங்க. சூப்பராட்டு பார்த்தீங்களா, நல்லா அடுக்கடுக்காக கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி கிடைக்கணும். கிடைச்சாதான் உங்களுக்கு சமோசா வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எம்மி எம்மி சமோசாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு சமோசா ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமான சுவையில் கிடச்சிருக்குங்க. எடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே சமோசாவை ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. சூப்பருங்க. அப்படியே பிளேட்டில் ஒன்றுக்கு மேலே வச்சுக்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து சாஸ் வச்சுருக்கேன். சாஸில் முக்கி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அப்படியே சமோசாவை எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ளே மசாலாலாம் அட்டகாசமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி லேயர் வரணுங்க. லேயர் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். பார்த்தீங்களா, சூப்பர் சமோசாங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சமோசாவை சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு டேஸ்டியாட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி சமோசாங்க. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. வாயில் வைக்கிறதுக்குள்ள தண்ணியாக கரைச்சி போகுது. அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.